ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் குறித்து வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஜூலை மாதத்தில் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜூலை 18ஆம் தேதி வெளியிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ என்றைக்கு அந்த தேதி நமக்கு கிடைக்கும்? பிஎம் கிசானில் இந்த முறையை பின்பற்றியவர்களுக்கு மட்டும்தான் தவணை தொகை 2000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த முறை என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை. ஸோ கிட்டத்தட்ட 20வது தவணை வந்தாச்சு. எதிர்பார்க்கப்படும் தேதி மற்றும் முக்கிய விவரங்கள் இதில் அடங்கியிருக்குங்க. பிஎம் கிசான் யோஜனா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்குகிறது. இது அவர்களின் தேவைகளையும் கிராமப்புற வாழ்வாதாரத்தையும் ஆதரிக்கிறது. பயனாளிகள் ஜூலை அல்லது ஆகஸ்ட் 2025க்குள் எதிர்பார்க்கப்படும் 20வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்திடமிருந்து இந்த முக்கிய வருமான ஆதரவு திட்டத்தின் கீழ் பணம் பெறுவதை தொடர விவசாயிகள் கட்டாயம் இதை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இகேஒய்சி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு 20வது தவணை தொகை கிடைக்கும் அப்படின்றத நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இகேஒய்சி இவ்வளோ பேர் முடிக்காமல் இருக்காங்க, எல்லாரும் முடிங்க அப்படின்ற மாதிரி பிரதம மந்திரி சம்மன் நிதி பிஎம் கிசான் யோஜனா என்பது இந்திய அரசின் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாகும். இது நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயிகளுக்கு நேரடி வருமான ஆதரவை வழங்கும். இந்த திட்டம் 2018 டிசம்பர் தொடங்கப்பட்டது மற்றும் தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6000 நேரடி பலனை உறுதியளிக்கிறது. தலா 2000 என்று 3 தவணைகளில் வழங்கப்படுகிறதுங்க. இந்த திட்டம் விவசாயிகளின் நிதி சுமையை குறைத்து பண்ணை மற்றும் வீட்டு செலவுகளை அவர்களே செலுத்த அனுமதிக்கும் நோக்கம் கொண்டது. 9.8 கோடிக்கும் அதிகமான பயனாளிகளை கொண்ட பிஎம் கிசான் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய நேரடி பலன் பரிமாற்ற டிபிடி திட்டங்களில் இது ஒன்று. 20வது தவணை நிலுவையில் இருப்பதால் இந்தியா முழுவதும் விவசாயிகள் அடுத்தடுத்த தவணைகள் ஆதரவிற்காக பொறுமையின்றி காத்திருக்கிறார்கள். 20வது தவணை எதிர்பார்க்கப்பட்ட தேதி மற்றும் தற்பொழுதைய நிலை என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ 19வது தவணை பிப்ரவரி 2025 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாருக்கு வந்து இதை திறந்து வச்சாருங்க. ஸோ இந்த எதிர்பார்க்கப்பட்ட தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் 9.8 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைஞ்சு வராங்க. வருடத்திற்கு 6000 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 சமத்தவணைகளில் ஒவ்வொன்றும் 2000 விடுவிக்கப்படுகிறதுங்க. காப்பீடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை வைத்திருக்கும் அனைத்து விவசாய குடும்பங்களுக்கும் வழங்கும். பண பரிமாற்ற முறை டிபிடி மூலம் கீழ் பயனாளிகள் நேரடி கணக்கிற்கு வங்கி பரிமாற்றம் நடைபெறுதுங்க. கட்டாயம் தேவை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இகேஒய்சி நிறைவு செய்திருத்தல் அவசியமாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் பணப்பலன் கிடைக்கும். தவணை தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20வது தவணை தொகை 2000 ரூபாய் ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய தவணை தொகை பிப்ரவரி 2025 19ஆம் தேதியிலே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் தகுதி சொல்லிட்டாங்க. யார் இதற்கு தகுதியானவர்கள்? தவணை தொகை 20வது தவணை 2000 ரூபாய்க்கு தகுதியானவர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். சாகுபடி செய்யக்கூடிய நிலம் சொந்தமாக இருத்தல் வேண்டும். சிறு அல்லது குறு விவசாயிகளாக இருத்தல் வேண்டும். நில நிறுவன உரிமையாளரோ அரசு ஊழியராகவோ வருமானத்தை சேர்த்தவராகவோ அல்லது ஓய்வூதியராகவோ 10,000க்கு மேல் பெறுவராக இருத்தல் கூடாது. இகேஒய்சியுடைய தேவைகள் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளிடமிருந்து இகேஒய்சி கட்டாயம் தேவைப்படுகிறது. இதன் மூலம் அணுகலாம். போர்ட்டல் பயன்பாட்டில் ஓடிபி அடிப்படையிலான அங்கீகாரம், பொது சேவை மையங்களில் சிஎஸ்சி பயோமெட்ரிக் அடிப்படையிலான அங்கீகாரம், பிஎம் கிசான்
செயலியில் முக அங்கீகாரம் இது எல்லாமே பயன்படுத்தி இது நடைமுறையில் இருக்குங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் முக்கிய மற்றும் தாக்கங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கோடிக்கணக்கான குறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் வருமான ஆதரவை வழங்க உதவுகிறது. முறைசார் கடன் இருப்பதை குறைத்து விதைகள் மற்றும் உரைகள் விவசாய இயந்திரங்கள் சிறந்த முதலீட்டை செயல்படுத்துகிறதுங்க. கிராமப்புற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிக்கிறது மற்றும் பயனாளிகளுடைய பெரும் பங்கை கொண்ட பெண் விவசாயிகளை வலுப்படுத்துகிறதுங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகைக்கு உண்டான தேதி இந்த ஜூலை 21 வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விரைவில் நமக்கு வெளியிடுவாங்க, பொறுத்து நாம் பார்க்கலாம். பிஎம் கிசான் சொந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்களுடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் குறித்து வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஜூலை மாதத்தில் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜூலை 18 வெளியிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ என்றைக்கு அந்த தேதி நமக்கு கிடைக்கும்? பிஎம் கிசானில் இந்த முறையை பின்பற்றியவர்களுக்கு மட்டும்தான் தவணை தொகை 2000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த முறை என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை. ஸோ கிட்டத்தட்ட 20வது தவணை வந்தாச்சு. எதிர்பார்க்கப்படும் தேதி மற்றும் முக்கிய விவரங்கள் இதில் அடங்கியிருக்குங்க. பிஎம் கிசான் யோஜனா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்குகிறது. இது அவர்களின் தேவைகளையும் கிராமப்புற வாழ்வாதாரத்தையும் ஆதரிக்கிறது. பயனாளிகள் ஜூலை அல்லது ஆகஸ்ட் 2025க்குள் எதிர்பார்க்கப்படும் 20வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்திடமிருந்து இந்த முக்கிய வருமான ஆதரவு திட்டத்தின் கீழ் பணம் பெறுவதை தொடர விவசாயிகள் கட்டாயம் இதை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இகேஒய்சி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு 20வது தவணை தொகை கிடைக்கும் அப்படின்றத நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இகேஒய்சி இவ்வளோ பேர் முடிக்காமல் இருக்காங்க, எல்லாரும் முடிங்க அப்படின்ற மாதிரி பிரதம மந்திரி சம்மன் நிதி பிஎம் கிசான் யோஜனா என்பது இந்திய அரசின் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாகும். இது நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயிகளுக்கு நேரடி வருமான ஆதரவை வழங்கும். இந்த திட்டம் 2018 டிசம்பர் தொடங்கப்பட்டது மற்றும் தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6000 நேரடி பலனை உறுதியளிக்கிறது. தலா 2000 என்று 3 தவணைகளில் வழங்கப்படுகிறதுங்க. இந்த திட்டம் விவசாயிகளின் நிதி சுமையை குறைத்து பண்ணை மற்றும் வீட்டு செலவுகளை அவர்களே செலுத்த அனுமதிக்கும் நோக்கம் கொண்டது. 9.8 கோடிக்கும் அதிகமான பயனாளிகளை கொண்ட பிஎம் கிசான் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய நேரடி பலன் பரிமாற்ற டிபிடி திட்டங்களில் இது ஒன்று. 20வது தவணை நிலுவையில் இருப்பதால் இந்தியா முழுவதும் விவசாயிகள் அடுத்தடுத்த தவணைகள் ஆதரவிற்காக பொறுமையின்றி காத்திருக்கிறார்கள். 20வது தவணை எதிர்பார்க்கப்பட்ட தேதி மற்றும் தற்பொழுதைய நிலை என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ 19வது தவணை பிப்ரவரி 2025 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாருக்கு இதை திறந்து வச்சாருங்க. ஸோ இந்த எதிர்பார்க்கப்பட்ட தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் 9.8 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைஞ்சு வராங்க. வருடத்திற்கு 6000 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 சமத்தவணைகளில் ஒவ்வொன்றும் 2000 விடுவிக்கப்படுகிறதுங்க. காப்பீடு அப்படின்னு நாம் பார்க்குறப்ப சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை வைத்திருக்கும் அனைத்து விவசாய குடும்பங்களுக்கும் வழங்கும். பண பரிமாற்ற முறை டிபிடி மூலம் கீழ் பயனாளிகள் நேரடி கணக்கிற்கு வங்கி பரிமாற்றம் நடைபெறுதுங்க. கட்டாயம் தேவை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இகேஒய்சி நிறைவு செய்திருத்தல் அவசியமாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் பணப்பலன் கிடைக்கும். தவணை தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20வது தவணை தொகை
ரூபாய் ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய தவணை தொகை பிப்ரவரி 2025 19ஆம் தேதியிலே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் தகுதி சொல்லிட்டாங்க. யார் இதற்கு தகுதியானவர்கள்? தவணை தொகை 20வது தவணை 2000 ரூபாய்க்கு தகுதியானவர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். சாகுபடி செய்யக்கூடிய நிலம் சொந்தமாக இருத்தல் வேண்டும். சிறு அல்லது குறு விவசாயிகளாக இருத்தல் வேண்டும். நில நிறுவன உரிமையாளரோ அரசு ஊழியராகவோ வருமானத்தை செலுத்துவராகவோ அல்லது ஓய்வூதியராகவோ 10,000க்கு மேல் பெறுவராக இருத்தல் கூடாது. இகேஒய்சியோடைய தேவைகள் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளிடமிருந்து இகேஒய்சி கட்டாயம் தேவைப்படுகிறது. இதன் மூலம் அணுகலாம். போர்ட்டல் பயன்பாட்டில் ஓடிபி அடிப்படையிலான அங்கீகாரம், பொது சேவை மையங்களில் சிஎஸ்சி பயோமெட்ரிக் அடிப்படையிலான அங்கீகாரம், பிஎம் கிசான் செயலியில் முக அங்கீகாரம், இதெல்லாமே பயன்படுத்தி இது நடைமுறையில் இருக்குங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் முக்கிய மற்றும் தாக்கங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கோடிக்கணக்கான குறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் வருமான ஆதரவை வழங்க உதவுகிறது. முறைசார் கடன் இருப்பதை குறைத்து விதைகள் மற்றும் உரைகள் விவசாய இயந்திரங்கள் சிறந்த முதலீட்டை செயல்படுத்துகிறதுங்க. கிராமப்புற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிக்கிறது மற்றும் பயனாளிகளுடைய பெரும் பங்கை கொண்ட பெண் விவசாயிகளை வலுப்படுத்துகிறதுங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகைக்கு உண்டான தேதி இந்த ஜூலை 21ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விரைவில் நமக்கு வெளியிடுவாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்களுடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.